on Burpshift. Burpshift is a proxy tool. ப்ராக்ஸி டூல்னா நம்ம வந்து ப்ரௌசருக்கும் சர்வருக்கும் இடையே உள்ள ப்ரௌசருக்கும் கிளைண்ட்டுக்கும் இடையே உள்ள ரெஸ்பான்ஸ்லாம் நம்ம கேப்சர் பண்ணி வியூ பண்ணி மாடிஃபை பண்ணி எடிட் பண்ணி பார்க்க முடியுதான் ப்ராக்ஸி டூல்னுவாங்க. இதுக்கு பென் டெஸ்டிங்லேயே இதுதான் மிகவும் இம்பார்ட்டண்டான டூல். இதுக்கு அப்புறம் எந்த டூலுமே நம்ம அடிச்சுக்கவே முடியாது. இப்போ பர்ப்சூட் ப்ராக்ஸி டூலுக்கு பேர் தான் பர்ப்சூட்னுவாங்க. இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பர்ப்சூட் இருக்குது. ஒன்று என்டர்பிரைஸ் எடிஷன், ஒன்று ப்ரொஃபஷனல் எடிஷன், ஒன்று கம்யூனிட்டி எடிஷன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேசிக்கானது கம்யூனிட்டி எடிஷனே போதும் நம்ம லேர்ன் பண்ணுறதுக்காக. நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் லேர்ன் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பண்ணி அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் வெர்ஷன் வந்து கிராக்டு வெர்ஷன் இருக்குது. அது அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ஃபியூச்சர் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இதுதான் பர்ப்சூட். பர்ப்சூட் இஸ் ஏ அப்ளிகேஷன் செக்யூரிட்டி டெஸ்டிங் சாஃப்ட்வேர். சொன்னல பர்ப்சூட் வந்து என்டர்பிரைஸ் எடிஷன் அண்ட் பர்ப்சூட் ப்ரொஃபஷனல் அண்ட் கம்யூனிட்டி எடிஷன். கம்யூனிட்டி எடிஷன் வந்து ஃப்ரீ. அது டிஃப்ரெண்ட் டவுன்லோட்ஸ் இருக்குது. நமக்கு என்னென்ன விண்டோஸ் இருக்குது, லினக்ஸ் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து லினக்ஸ்னா லினக்ஸ், மேக்னா மேக்கு, அப்புறம் விண்டோஸு. என்னோட சிஸ்டம் வந்து நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். நம்ம இன்ஸ்டால் மெத்தட் வந்து காமனாக என்னென்ன அப்ளிகேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவோம் அதே மாதிரி தான் இன்ஸ்டால் பண்ணுறது. இப்போ போய் நம்ம பர்ப்சூட்டை பார்க்கணும். இதுதான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் தான் வரும். நமக்கு பர்ப்சூட் வந்து இது நம்ம டெலிட்னாலும் டெலிட் கொடுக்கலாம், லீவ்னாலும் இது திஸ் ஆர் த ஃபைல்ஸ். இதே நம்ம ப்ரொஃபஷனல் எடிஷன் இருந்துச்சா நம்ம நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து டேஷ்போர்டில் வந்து நம்ம என்னென்னலாம் ஸ்கேனிங் ரிசல்ட்டு என்னென்ன பெர்ஃபார்ம்லாம் பண்ணுறோமோ எல்லாமே டேஷ்போர்டில் வந்துடும். அதுக்கப்புறம் டார்கெட் வந்து எப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு வெப்சைட் எடுத்துக்கிறோம். இப்போதைக்கு கூகுளவே எடுத்துக்கிறோம். கூகுளில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணோம்னா அதுதான் நம்ம டார்கெட்டோட நேம். அப்புறம் ப்ராக்ஸி, இதுதான் இன்டர்செப்ட். இதுதான் ப்ராக்ஸியை வந்து நமக்கு இன்டர்செப்ட் பண்ணி கேப்சர் பண்ணி நமக்கு இங்கே வந்து மாடிஃபை பண்ணி ரெஸ்பான்ஸே நம்ம மாடிஃபை பண்ணி கிளைண்ட்டுக்கு வந்து ஷேர் பண்ணோம். அப்புறம் இன்ட்ரூடர் இஸ் ஏ வெரி சூப்பரானது. இது இன்ட்ரூடர் எப்படின்னா நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரூட் ஃபோர்ஸிங் பண்ணலாம். யூசர் நேம், பாஸ்வேர்டு, அப்புறம் ரிப்பீட்டர் வந்து நம்ம ரிப்பீட்டடாக மல்டிபிள் டைம் யூஸ் பண்ணிக்கிறதா ரிப்பீட்டட். கொலாபரேட்டர் வந்து நம்ம எஸ்எஸ்ஆர்எஃப்க்குலாம் வந்து நம்ம வந்து லைவ் டொமைன் வேணும். நம்ம லைவ் டொமைனுக்கு பதிலாக இவங்களே ஒரு டொமைன் நேம் கொடுத்துருவாங்க, ஒரு சர்வர் மாதிரி நமக்கு ஹிட் ஆகிற மாதிரி. சீக்வன்சர் வந்து ரெஸ்பான்ஸை வந்து நமக்கு சீக்வன்ஸ் பண்ணி காமிக்கணும். எப்படின்னா இது நமக்கு வந்து அதிகமாக தேவைப்படுது. அதே மாதிரி டீகோடர் வந்து டீகோடில் வந்து யூஆர்எல், HTML, basic65, ASCII, X, ஆக்டல், பைனரி இத்தனை லாங்குவேஜை வந்து நம்ம டீகோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்கிரிப்டட் மெத்தட் யூஆர்எல், HTML, basic65, ASCII மெத்தட் அதே தான் இதுலேயும் வரும். அப்புறம் ஹேஷ் வேல்யூ, பிளாக் ஹேட் இந்த மாதிரி
ஹேஷ் வேல்யூலாம் நம்ம டீக்ரீட் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் டீகோட். அப்புறம் வந்து இருக்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானதுன்னா எக்ஸ்டென்ஷன். நம்ம ஆட்டோமேட்டட் ஸ்கேனர் எல்லாமே நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு வந்து நம்ம பிஆப் ஸ்டோர் போயிடணும். பிஆப் ஸ்டோரில் நமக்கு தேவையானது என்னென்னா ஆக்டிவ் ஸ்கேனு, அப்புறம் வந்து இதுலேயே நிறைய ஆட்டோமேஷன் ஸ்கேன் வந்துடும். எப்படின்னா அதுவாகவே ஆட்டோமேட் பண்ணிடும். சிஎஸ்ஆர்எஃப் இருக்கா இல்லையா, அதே மாதிரி எல்எஃப்ஐ, ஆர்சி, ஆத்தென்டிகேஷன் பைபாஸிங் அதெல்லாம் இருக்கா இல்லையா, சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் வேலிடா இருக்கா, இந்த மாதிரி பிஆப் ஸ்டோரில் வந்து நமக்கு தேவையான டூலை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா CO2ன்றது வந்து ஒரு எஸ்கியூஎல் கமாண்டு. நம்ம இந்த ஃபியூச்சரில் வீடியோ பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ப்ரௌசருக்கும் பர்ப்சூட்டுக்கும் கம்யூனிகேஷனை ஏற்படுத்தணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து பர்ப்சூட்டுக்கும் ஃபயர்ஃபாக்ஸையும் எப்படி கான்ஃபிகர் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஓகே, யா நீங்கள் இதுக்கு வந்து ஃபாக்ஸி ப்ராக்ஸி டூலுன்ற ஒரு ஆடன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வந்துடும். நம்ம கொடுத்து ஆட் டு ஃபயர்ஃபாக்ஸின்னு இருக்கும். நான் ஆல்ரெடி ஆட் பண்ணனால ரிமூவ்ன்ற பேஜ் வந்து இப்போ வந்து இப்போ google.com கொடுக்குறேன். இப்போ வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லையா, HTTP ஹிஸ்ட்ரி இப்போ இன்டர்செப்ட் பண்ணிட்டு நான் இங்கே வந்து ஃபாக்ஸி ப்ராக்ஸி டூவில் வந்து இதில் வந்து எப்படி ஆட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இந்த ஆப்ஷன் மெத்தடுக்கு போயிருங்க, ஆப்ஷன் பேஜுக்கு. இதில் வந்து நியூவாக நம்ம ஆட் பண்ணணுமா, நீங்கள் ஆட் பண்ணோம்னா இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணுவோம். இதில் வந்து ஏதாவது ஒரு நேமை கொடுத்து நீங்கள் பெற்றுக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து டார்க்குன்னு கொடுத்துருக்கேன். இப்போ HTTPயில் தான் நமக்கு தேவைப்படும். அப்புறம் போர்ட்டு வந்து நமக்கு ஐபி அட்ரஸ் வந்து 127.0.0.1 இந்தோட லோக்கல் ஹோஸ்டில் தான் நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். போர்ட் வந்து நம்ம எந்த போர்ட் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம கான்ஃபிகர் பண்ணுறது வந்து 8080. அவ்வளோ, வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் சேவ். இப்போ ஆல்ரெடி நான் வச்சுருந்தது பர்ப்புன்னு இருக்கோம். இப்போ டார்க்குன்றது ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதை டெலீட் பண்ணுறேன். பர்ப் இப்போ டார்க்குன்னு இருக்குல்ல, இப்போ போயிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு டார்க்குன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபிகேட் இன்ஸ்டால் பண்ணணும். நம்ம எப்படின்னா பர்ப்புக்கும் ப்ரௌசருக்கும் கம்யூனிகேஷன் இருக்கிறதுக்காண்டி ஒரு சர்டிஃபிகேட் இருக்கணும். அதை வந்து இப்போ எப்படி எடுக்கலாம்னா HTTP பர்ப் கொடுத்தோம்னா CA சர்டிஃபிகேட்டுன்னு வரும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் ஆனதை இப்போ என்ன பண்ணணும்னா கோ டு செட்டிங்ஸ். இதில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட்டுன்னு சர்ச் பண்ணிவிட்டு இதில் வியூ சர்டிஃபிகேட்டுன்னு இருக்கும். இதில் போயிட்டு நீங்கள் இம்போர்ட் கொடுத்துடணும். இம்போர்ட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் பேஜில் எனக்கு இருக்குது. நீங்கள் அப்படியே இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு ரெண்டு இது அக்ரி கேட்கும். அக்ரின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா
இப்போ நான் பப்ஷூட்டை வந்து ஆனில் வச்சுருக்கேன். ஆன் பண்ணிவிட்டு இப்போ google.com வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே வந்து கேப்சர் ஆகிடும் google.com. இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து கேப்சர் ஆகாது. ஏன்னா நமக்கு வந்து பப்ஷூட்டும் ஃபயர்ஃபாக்ஸையும் கான்ஃபிகர் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்னா பப்ஷூட்டையும் குரோமையும் நம்ம உங்களுக்கு தெரியலன்றி கூட இந்த கைட்லைன்ஸ் மூலயமா நீங்கள் போய் என்ன மெத்தட்னா ப்ளீஸ் சர்ச் த கூகுள் how to configure the Burpsuit to Firefox and Burpsuit Chrome. இந்த மாதிரி போட்டிங்கனாலும் வந்துடும். என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுனீங்கன்னா ஈஸியாக கான்ஃபிகர் பண்ணலாம். ஓப்பன் யுவர் க்ரோம் அண்ட் கஸ்டமைஸ் கோ டு செட்டிங்ஸ். அதில் வந்து சிஸ்டம் மெனுக்கு போயிட்டு கிளிக் ஆன் ஓப்பன் யுவர் கம்ப்யூட்டர் ப்ராக்ஸி செட்டிங்ஸ் போயிட்டு ப்ராக்ஸி செட்டிங்கில் நம்ம எனேபிள் பண்ணிவிட்டு and make sure automatically detect setting and use setup script. இந்த நம்ம லைவாகவே காட்டுறோம். இப்போ இதுலேயே நீங்கள் ஃபாக்ஸி ப்ராக்ஸி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ go to settings, go to systems, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? issue proxy servers. இந்த பேஜுக்கு வந்துட்டு நீங்கள் இதில் வந்து ஆன் பண்ணி விட்டு இதில் 127.10.0.1 போர்ட் வந்து நம்ம எப்பயுமே 4080 தான் இருக்கும். இதுலேயே சொல்லியிருக்கேன். use the proxy server expect experiment. Do not server proxy local internet access. இப்போ சேவ் கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா ஹலோ கைஸ், அதே மாதிரி குரோமில் வந்து நம்ம ஈஸியாக எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸே நமக்கு எக்ஸ்டென்ஷன் வந்துடும். இதில் ஃபாக்ஸி ப்ராக்ஸி ஆட் ஆயிருக்கு. இது நம்ம இப்போ enabled use a proxies. Intercept on and capture the request. Yeah, not capture the request. Yeah, okay. That's all. இப்போ வீடியோக்காக நம்ம எடுத்து வச்சுருந்தோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா how to configure the Burpsuit to Chrome போட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி கமெண்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான் கைஸ்.
இதோட பர்ப்சூட்டோட டாபிக் முடிஞ்சு. அதோட ஓவர்வியூ அண்ட் இன்ட்ரோடக்ஷன். அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. பர்ப்சூட்டை வந்து ஃபயர்ஃபாக்ஸ்லையும் க்ரோம்லையும். இன்னைக்கு நம்ம பர்ப்சூட்டோட basics and introduction, how to configure the burp suite and how to configure the Chrome. இன்னைக்கு இதெல்லாம் பார்த்தோம்.